ஹரே கிருஷ்ணா. பகவான் நரநாராயண ரிஷியாக அவதாரம் பண்ணார். அந்த பகவான் நரநாராயண ரிஷி அவருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நரநாராயண ரிஷி பகவானுக்கு எப்படி நம்ம பக்தி பண்ணுவதற்காக எந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு தபத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இந்த மனித பிறவி அப்படிங்கிறது தபத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரிஷபதேவர் கூட 5வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்கிறார். ஸோ அதை தானே நடைமுறைப்படுத்தி காமிக்கிறதுக்காக நரநாராயணர் பத்ரிகாசிரமத்தில் அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்திரனுக்கு இந்த தவத்தினால் ஒரு பயம், எங்கே இவர் என்னுடைய பதவிக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரசுகளெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறான். அவங்களும் நரநாராயணனுடைய தவத்தை கலைப்பதற்காக அவர் முன்னாடி நடனம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இசையமைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. அந்த நேரத்தில் நரநாராயணர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்களுடைய கண்களை திறந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி அப்சரஸ், மன்மதன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் கண்களை திறந்து அவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்த்தே அவங்க ரொம்ப பயந்தாங்க. அச்சோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நமக்கு இப்போ ஏதோ சாபம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. ஆனாலும் நரநாராயணர் எந்த விதமான ஒரு கோபமும் சலனமும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார், அதுக்கு பதிலாக தன்னுடைய தொடையிலிருந்து அற்புதமான நல்ல அப்சரசுகளை படைத்தார். அதில் ரொம்ப முக்கியமாக ஊர்வசி அப்படிங்கிற ஒரு அப்சரஸை படைத்தார். ஸோ அந்த அப்சரசினுடைய அந்த அழகு, அந்த அவங்க பாடின விதம், ஆடின விதம் அதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாருமே மயங்கி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவரை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இவர்னாலேயே இவ்வளோ அழகான அப்சரசுகளை படைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இவரை தோக்கடிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்வசியை அவர் சொர்க்கலோகத்துக்கு இந்திரனுக்கு பரிசாக அனுப்பிச்சி வைக்கிறார். நீ சொர்க்கலோகத்திலே இரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ஊர்வசி போய் இந்திரன்கிட்ட இந்த மாதிரி அங்கே தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பகவானுடைய அவதாரம், நீ அவர்கிட்ட அபராதம் பண்ணக்கூடாது, அவர் உன்னுடைய பதவிக்காகலாம் அவர் தபம் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்திரன் தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், நரநாராயண ரிஷிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஸோ பகவானும் அவனுக்கு எந்த விதமான ஒரு கோபமும் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறார். இது அங்கே பத்ரிகாசிரமத்தில் நடந்த ஒரு லீலை. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை நம்ம எப்பயுமே நமக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குதோ, எந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்குதோ, இல்லை நம்ம எந்த மாதிரியான ஒரு சுபாவத்தில் இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் எதுக்கு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்திரன் என்ன நினச்சான், இவங்க ஏதோ ஒரு சாதாரண ரிஷி, இவங்களும் காமவயத்துக்கு உட்படக்கூடியவர்கள் அப்படின்னு அவனை மாதிரியே இவங்களையும் நினச்சிட்டான். முதல்ல இவர் பகவான், இவர் இந்த மாதிரி பௌதிகமான காமத்துக்கெல்லாம் ஆட்படக்கூடியவர் கிடையாது. பலர் கிருஷ்ணரை குறை சொல்லுவாங்க, அவர் பல பெண்களோட நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே பகவானுக்கு அந்த பௌதிக காம இச்சை இருந்தது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த அப்சரசுகளோடைய அவரால் என்ன செஞ்சுருக்க முடியும், அவரால் இன்பத்தை அனுபவிக்க முடியும். இல்லை அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட சிருஷ்டி செய்யப்பட்ட அந்த அப்சரசுகளோடைய அவரால் இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் பகவான் அந்த மாதிரி பௌதிகமான காமத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணமோ அவசியமோ அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத முதல் கருத்தை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பக்தர்களையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை மாதிரியே தான் அவங்களையும் நினைக்கிறோம். நம்ம காம வயப்படக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களும் காம வயப்படக்கூடியவங்கன்னு நினைக்கிறோம். நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமை வந்தால் அதே மாதிரி அவங்களுக்கும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்படி அடுத்தவங்களுடைய ஒரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நம்ம பின்னாடி சில வேலைகள் பண்ணுவோமோ, அதே மாதிரியே அவங்களும் ஒரு வேளை வளர்ந்தால் எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி அவங்கள நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் அறியாமையினால் செய்யக்கூடிய ஒரு செயல். பக்தர்கள் என்றைக்குமே அடுத்தவர்களுடைய பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ குறுக்க வரவங்களும் கிடையாது. அதை அனுபவிக்கணும்னு நினைச்சா அவங்க உண்மையான ஒரு பக்தர்களாகவும் இருக்கவும் முடியாது. அதுக்கு பதிலாக எப்படி
பகவான் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னால், பகவான் இந்திரனுடைய அந்த முட்டாள்தனத்தை வந்து புரிஞ்சுக்கிறார். பகவான் வந்து சிரிக்கிறார். உன்னை மாதிரியே என்னையும் வந்து பௌதிகமான காமத்துக்கு ஆட்பட்டவன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணார், அவன் மேலே வந்து கோவப்படாமல் அவனுக்கு வந்து பதிலாக ஒரு அப்சரசியை அன்பளிப்பாக வந்து கொடுத்துட்டார். இவ்வளோதான் உன்னுடைய புத்தி, இதுதான் உனக்கு மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், பகவான் வந்து இந்திரனுக்கு வந்துட்டு அந்த அப்சரசியை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தார். ஸோ அதனால் பக்தர்கள் வந்து என்ன பண்ணணும், தனக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்னுடைய வளர்ச்சிக்காக தான் இதை மாதிரி பண்ணாங்க, பகவானுக்கிட்ட நான் இன்னும் சரணாகதி ஆகிறதுக்காக தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்தர்களுக்கு மேலே நம்ம வந்து சந்தோஷப்படணும். அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை பண்ணலாம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். உங்களால் தான் வந்து நான் இன்னும் நல்லா பக்தி பண்ணுறேன், உங்களால் தான் பகவானுக்கிட்ட நான் இன்னும் சரணாகதி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நம்ம அன்பளிப்பு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் வந்து தமிழில் கூட வந்து சொல்லுவாங்க, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நமக்கு ஒருத்தர் வந்து தீங்கு செய்தாருன்னு நம்ம நினைக்கக்கூட வேண்டாம். அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட அப்படி நினைக்காம நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு நம்ம நல்லதே வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல பக்தனுக்கான ஒரு லட்சணம். ஒரு பக்தர் அப்படி நடந்துக்கணுங்கிறத இங்கே நரநாராயண ரிஷியினுடைய இந்த உதாரணத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக வந்து நரநாராயண ரிஷி வந்து அமைதியாக வந்து இருந்தார், எந்த விதமான ஒரு கர்வமும் இல்லாமல் இருந்தார். ஏன்னா பொதுவாக வந்து தபம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மக்கிட்ட வந்து ஒரு கர்வம் வரும், நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆஸ்டெரிட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. மற்றவர்கள்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு புலனின்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அந்த புலனின்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்படி என்னை வந்து குற்றம் சொல்லலாம், அவங்க வந்து என் மேலே எப்படி வந்து பழி போடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் இங்கே நரநாராயண ரிஷிக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கர்வமே இல்லை. இங்கே அப்சரசுகள் வந்து இடையூறு செய்தால் கூட அதுக்கு காரணம் இந்திரன்னு தெரிஞ்சால் கூட இங்கே நரநாராயணர் வந்து அந்த அப்சரசுகளுக்கு என்ன வந்து ஒரு பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் வந்து என்னுடைய இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுனால என்னுடைய ஆசிரமம் புனிதமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ரொம்ப பணிவான ஒரு மனநிலையில் தேவர்களை தனக்கு மேலானவர்களாக வந்து மதித்து என்ன பண்ணார், அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தார். அவங்கள எந்த விதத்துலேயும் கோபத்தில் திட்டலை, அவங்கள கடுமையான வார்த்தைகளில் வந்து பயன்படுத்தலை, இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாபம் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்ப பணிவாக வந்து அவங்கள புகழ்ந்தார். அவங்களுக்கு வந்துட்டு பயத்தை ஏற்படுத்தலை. ஸோ இதுதான் வந்து ஒரு பக்தருக்கான ஒரு லட்சணம். ஒரு பக்தர் பல வருடங்களாக பக்தி பண்ணியிருக்கலாம், பல ஏகாதசி விரதங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சிருக்கலாம், அதிகமாக ஜெபம் பண்ணலாம், புஸ்தக விநியோகம் பண்ணியிருக்கலாம், இப்படி பலவிதமான சேவைகளை பகவானுக்காக அவர் என்ன வேணால் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதன் காரணமாக ஒரு பக்தருக்கு வந்து கர்வம் எப்போதும் வரக்கூடாது. இப்போ வந்த ஒரு புது பக்தர்கள், கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத நபர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்ட தப்பாக பேசினாலோ தப்பாக நடந்துக்கிட்டாலோ அதை வந்து என்ன பண்ணணும், மூத்த பக்தர்கள் வந்து பொறுத்திருந்து அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப அமைதியாக எடுத்து புரிய வைக்கணும். நல்ல விதத்தில் அவங்களுக்கு இவங்க பணிவாக இருந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஆனால் பொதுவாக தலைவர்கள் வந்து அந்த மாதிரியான சில நேரங்களில் நடக்காமல் போனால் அது ஒரு நல்ல தலைவருக்கான ஒரு பண்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். மூணாவது, ஒரு நல்ல ஒரு பக்தர், பல காலங்களாக வந்து பக்தி செய்யக்கூடிய ஒரு பக்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவராக வந்து இருக்கணும். அது அடுத்த நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே எப்படி வந்து நரநாராயண ரிஷி வந்து இந்திரன் திரும்ப வந்து பேசும்போது கூட வந்து இந்திரன்கிட்ட எந்த விதமான ஒரு கோபத்தையும் வந்து வெளிப்படுத்தலை. நம்ம பல ரிஷிகளுடைய கதைகளில் வந்து பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு அவமானம் நேர்ந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, உடனடியாக வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. துர்வாசர் வந்து என்ன பண்ணுறாரு, அடிக்கடி வந்து சாபம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல ரிஷிகள் வந்து இருக்கிறாங்க, விஸ்வாமித்திரர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராக ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு அவமானம் நடந்தால் கூட உடனடியாக வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு பக்தர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். அவர் எப்போதும் வந்து ஒரு இலகிய மனதோடு இருப்பார். அந்த பக்தர் வந்து தனக்கு எதிராக நடந்துக்கிட்டவங்களுக்கும் வந்துட்டு அந்த உண்மையான ஒரு ஆன்மீக ஞானம் கிடைக்கிறதுக்காகவும், அவங்க இந்த லௌகிகமான ஒரு ஆனந்தத்தை விட்டுட்டு உண்மையான அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே கருணை கொண்டு
கொண்டு அந்த ஞானத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே தவிர, அந்த ஒரு இம்மெச்சூராக நடந்துக்கிட்ட அந்த நபர்கிட்ட வந்து இவங்க தங்களுடைய கோபத்தையோ சக்தியையோ காமிக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3வது பாடம். ஸோ இந்த விதத்தில் பகவான் நரநாராயணர் வந்து பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களும் இந்த பௌதிக உலகத்திலிருந்து, இந்த மாயையில் இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நமக்காக வந்து தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம 4வதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். பகவானுக்கு வந்துட்டு தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு கட்டாயமோ அவசியமோ கிடையாது. அவர் தவம் செய்து அடைய வேண்டியது என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் பகவான் வந்து தவம் பண்ணுறாரு எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவரை பார்த்து நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல தவநெறியில் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மற்றவர்களுக்கு வந்து நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு? அவர் தவம் பண்ணுறாரு. ஸோ பக்தர்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் மற்றவர்களுக்காக இருக்கணும், மற்றவர்களுடைய நன்மைக்காக இருக்கணுமே தவிர, மற்றவர்களுடைய நன்மையை பறிக்கிற விதத்திலேயோ, மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய விதத்திலேயோ அவங்களுடைய எந்த ஒரு செயலுமே இல்லாமல் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு உயர்ந்த ஒரு பக்தருக்கான ஒரு அடையாளம். அந்த மாதிரி இல்லாமல் மற்றவர்களுக்கு எப்போதும் தீமை செய்வதற்காக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஜென்மத்திலையும் வந்து நம்ம உயர்ந்த ஒரு பக்தர் ஆகிறதுக்கு முடியாது. இன்னும் பல ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ஒரு உன்னதமான ஒரு தூய பக்தர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.